ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேத்ஸ் மிஸ் வராததுனால நான் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுக்க போறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காரம். அதுவும் சாதா காரம் இல்லைங்க, சில காரம். சில காரத்தை பத்தி நம்ம என்ன பேச முடியும்? நிறைய விஷயங்களை பேசலாங்க. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்துச்சு. அதுவும் ஒரு கதை அப்படி அப்படி இருந்துச்சுங்க. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா அப்பாவை தேடும் ஒரு சின்ன பையனோட கதைங்க. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அப்பாவை காணோம்? யார? அப்பாவை காணோம். ஒரு பையன் வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான், அப்பாவை காணோம்னு தேடுறானா. சட்டமன்றத்துல சொன்ன கதை வேற, நான் சொல்ற கதை வேற. அதனால ரெண்டையும் ஒண்ணு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சட்டமன்றத்துல பேசினவங்க குட்டி ஸ்டோரி சொல்ற அங்கிள் கதை சொல்லிக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு எல்லாம் கதை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்லிருக்கிறாரு. என்ன கதை தெரியுமா? ஒரு தாத்தா அப்பா வந்திருக்கிறாங்க, இப்படியே தேடிட்டு இருக்கிறாங்களாமா. பையன் என்ன தேடுற அப்படின்னு கேட்டுக்கிறான். இவரு உங்க அப்பா இங்க எங்கேயோ இருப்பாருன்னு சொன்னாரே, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கதை சொன்னாருங்கோ. அவரு தேடட்டும், அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதுக்குள்ள இன்னொரு கதை சொல்லலாமா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காட்டு வழியா போயிட்டு இருந்திருக்காங்க. போறப்போ திடுத்துப்புன்னு கரடி வந்துருச்சு. கரடிய பார்த்ததும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் மரம் ஏறி உச்சியில போய் உட்காந்துக்கிட்டான். இன்னொரு பையனுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் உடனே சட்டமன்றத்துல சிஎம் உட்கார்ந்துருப்பார்ல, அதே மாதிரி போய் உட்கார்ந்து படுத்துட்டானாமா. கரடி அப்படியே அவனை மூந்து பார்த்துட்டு திரும்பி போயிருச்சாமா. மரத்து மேல ஹைட்டா ஏறி போய் சேஃபா உட்கார்ந்தான்ல ஒரு பையன், அவன் இறங்கி கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டானாமா. ஆபத்து காலத்தில் உதவாதவை நம்பாதே அப்படின்னு கரடி சொல்லுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இப்படி சட்டசபையில ஒரு கதை, சட்டசபைக்கு வெளியே ஒரு கதைன்னு காரசாரமா போனதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம எதுக்கு இந்த காரம் சில காரம் எல்லாம் பத்தி பேசிட்டு நம்ம ஒரு புருஷனுடைய கதைய பத்தி பேச போறோம். என்ன கதை எழுத போறோம்னா புருஷன் கதையை எழுத போறோம். சில புருஷங்காரம் செட்டாவலையே. இந்த சில புருஷங்காரம் குட்டி கதைக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்ம காப்பியம்ல எழுத போறோம். புருஷன்னா யாரு? புருஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? கணவன். கணவனுக்கு வேற என்ன இருக்கு? கணவன்னா ஆண்மகன். சில ஆண்மகன் காரம் நல்லா இல்லையே. சில கணவன் காரம் அதுவும் நல்லா இல்ல. சதிபதி விரோதம் மிகவே. சதினா பொண்டாட்டி, பதினா புருஷன். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? சில பதிகாரம். சோ இந்த சிலப்பதிகாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். குட்டீஸ் ரெடியா? கண்ணகிக்கு எல்லா சங்கீதமும் தெரியுங்க. சங்கீதம் தெரிஞ்ச கண்ணகிக்கு இங்கீதமும் தெரிஞ்சதுனாலதான் தயவு செய்து இந்த கதைய வேற எந்த கதை கூடயும் போய் லிங்க் பண்ணிட்டு என் சேனலை பிளாக் பண்ணிடாதீங்க. சிலப்பதிகாரத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது சிலப்பதி தாங்க, வளையாபதி எல்லாம் கிடையாதுங்க. எங்க நான் விட்டேன்? இந்த சங்கீதம் தெரிஞ்ச கண்ணகிக்கு, அந்த கண்ணகிக்கு ஒரு பாதி இருந்தாரு. யாரு? கோவலன். போவலன். அந்த கோவலன் என்ன பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான நடிகன். கேட்டா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு புழுகுவாரு, ஆனா நடிகன். அவரு நிறைய படங்கள்லாம் நடிச்சு 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 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு நிறைய ஸ்டார் வாங்கிட்டாரு. நீங்க 3 ஸ்டாரோட நின்னுட்டீங்கன்னா நான் பொறுப்புல 5 ஸ்டார் வரைக்கும் இருக்குது. ஆனா நம்ம சிலப்பதிகாரத்துல கோவலன் 5 ஸ்டார் மைனஸ் 2 ஸ்டாரோட நின்னுட்டாரு. இப்போ இந்த சிலப்பதிகாரத்தை பத்தி டீட்டெயிலா பேச போறேன். கண்ணகி எனும் ஒரு மனைவி, பயங்கரமான சங்கீத வித்வான். அவர்கள் ஒரு மாபெரும் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த லண்டன் மாநகரத்திலே மாபெரும் செல்வந்தருக்கு பிறந்தவள் தான் இந்த கண்ணகி. கண்ணகிக்கு சங்கீதம் ஏற்கனவே நன்றாக தெரியும் என்பதால் அவள் ஒரு நடிகனை பார்த்தாள். அப்புறம் முக்கியமா இந்த கதைய தயவு செய்து வேற எங்கேயாவது போய் சேர்த்து வச்சுக்காதீங்க. இது சிலப்பதிகாரம். அப்ப நீங்க எங்கேயாவது அப்புறம் கொண்டு போய் சேர்த்திட்டீங்கன்னா அப்புறம் சேனல்ல பிளாக் பண்ணிடுவாங்க, நான் கஷ்டப்படணும். அப்பாவை தேடின குட்டி பையன் கதைய யாரு வேணாலும் சொல்லலாம், ஒன்னும் கேட்கறதுக்கு இல்ல. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா சில பதிகாரத்தை பத்தி பேசணும்னு வைங்களேன்,
சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கேக்குறது? ஒருவேளை நம்ம சேனலை பிளாக் பண்ணாலுமே நீங்க இந்த QR கோடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதரவுகளை அப்பவும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு கண்டிப்பா கம்பேக் கொடுத்துருவோம். நான் மட்டும் இல்லைங்க, கூடவே இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க. ஏன்னா கதை சொல்லலைன்னா சட்டமன்றம் நம்ம மன்றம் நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா நடிகை நாடால வந்தா சட்டமன்றம் சர்க்கஸ் கூடார மாதிரி தானே ஆகும் அப்படின்னு நானா சொன்னேன். இனி ஃபுல்லா ரீல்ஸ் 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 சஜக்கு சக்குன் சஜக் சக்குன் சஜக்கு சக்குன் இப்படி ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பத்தி நம்ம பேசணும்னா நீங்க ஆதரவு கொடுக்கணும். நம்ம சிலப்பதிகாரத்துக்குள்ள போயிடலாம். அப்படி லண்டன்ல இருக்கிற பூம்புகார்ல இருந்த கண்ணகி சென்னைக்கு வந்துட்டாங்க. கதைப்படி மதுரைக்கு, இங்க இப்பத்திக்கு சென்னைக்கு. அப்படி சென்னைக்கு வந்த கண்ணகி தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஓட்டி கொண்டிருக்கும் போதுதான் மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தாள். இப்படி தோகை விரித்த மயில் குளிர்ல நடுங்குதுன்னு பேகன் மயிலுக்கு போர்வையை போத்தனா. என்ன இதுக்கு போத்தனா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, சீமான் தான் கேட்பாரு. அது போத்தனா போத்திட்டு போட்டும், நம்ம மாதவிக்கு போயிடலாம். இப்படி கோவலன் மாதவி கிட்ட போயிட்டான். அப்படி கோவலன் மாதவி கிட்ட போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போட்டோவா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்டாகிராம் சிலப்பதிகாரத்துல எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸும் பண்ணிக்காதீங்க. இப்படி சிலப்பதிகாரங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே சில பதி காரம் இப்படிதான் காரமா இருக்கும். இப்படி சில பதி காரமா இருக்கிறதுனாலதான் நீதி கேட்டு சென்னையில இருக்கிற கண்ணகி சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பட்டுக்கு போயிட்டாங்க. இது ரியல் எஸ்டேட் விளம்பரம் இல்லைங்க, சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு. இது சிலப்பதிகாரம், கண்ணகி கதை. சங்கீதம் தெரிஞ்ச கண்ணகி கதை தான் இது. இங்கீதமே தெரியாம சட்டமன்றத்துல ஒரு குட்டி பையன் அப்பாவை தேடுறான் அப்படின்னு பேசுனதுனாலதான் அந்த குட்டி கதைக்காக தான் இந்த பெரிய கதை அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன கரடி கதை ஞாபகம் இருக்கா? ஆபத்தில் உதவாதவை நம்பாதே. எப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அப்பாவை தேட வேண்டிய நிலைமை வரும். இன்னொரு கதை தெரியுமா? உங்க அப்பாவே கொஞ்ச நாள் உங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு, அது தெரியுமா? அப்பா பையனை தேட, அப்பாவுக்கு பிறந்த பையன் அப்பாவை தேட. இந்த சென்ஸ், தாத்தாக்கு பிறந்த பையன் அப்பா ஆயிட்டாருங்க, அப்பாவுக்கு பிறந்த பையன் மகன், அந்த மகன் அவங்க அப்பாவை தேட. அப்பாவும் கொஞ்ச காலமா மகனை தேடிட்டு இருந்தாருங்க. எங்கே என் மகன் என்று தேடினேன். அங்கிருந்து இன்னொரு குட்டி பையன் அப்பாவை காணோம், யாராச்சும் பாத்தீங்களா? கண்ணகி வேற ஒரு பாட்டு பாடினாங்க. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் கண்ணகிக்காக. உடனே அங்கிருந்து வந்த மாதவி, பழைய பாட்டு தெரிஞ்சவங்க பாடிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். அவ்வளவுதாங்க சிலப்பதிகாரம். இதுதான் சிலப்பதிகாரம். கண்ணகி நீதி கேட்டு சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் செங்கல்பட்டுக்கு சென்று நீதி கேட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பையன் அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கு. அப்படி வேற ஒரு அப்பாக்கு சமீபத்துலதான் பையனையே தட்டுப்பட்ட. அப்படி இப்படி குட்டி குட்ட ஸ்டோரி எல்லாம் புதுசா தமிழ்நாட்டுல நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உடனே யாராவது கோச்சுக்கிட்டு என்னவே பேசுவோம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்றது? சட்டமன்றத்திலேயே இப்படிதான் பேசுறாங்க, வெறும் ரீல்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எங்க முதல்வர் மாதிரியே பேச மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா முதல்வர் என்ன தெரியுமா பேசியிருக்கணும்? அப்படியே பேப்பர் எடுத்து வச்சுட்டு நான் நல்லாட்சி கொடுக்கதான் வந்தேன், ஆனா என் கூட இருக்கிறவங்களே அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போய் குழந்தைங்கள டபுள் மீனிங் பாட்டெல்லாம் பாட வைக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் அங்க இருக்கிற பிள்ளைங்களை பேட் டச் பண்ணிட்டு இருக்கான், அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. என் கட்சியை சேர்ந்தவர்கள்னாலேயே இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கேன், எதுவுமே நிறைவேற்ற முடியாமலும் உட்கார்ந்துருக்கேன். முன்னர் ஆண்ட திமுகவின் மக்கள் நல திட்டங்களை அப்படியே கொண்டு போறதுதான் எனக்கு சேஃப். இப்படி ஏதாவது இதை பத்தி மக்களை பத்தியோ இல்ல இந்த தமிழ்நாட்டை பத்தியோ உருப்படியா பேசியிருந்தாருன்னா நான் எதுக்கு சில புருஷங்காரன், சில கணவங்காரன், சில ஆண்காரம், சில அதுக்காரம் இதுக்காரன் பேச போறேன்? சில பதிக்காரத்துக்கே நான் ஏன் வர போறேன்? இனியாவது சட்டமன்றத்துல நம்ம முதல்வரா பேசுவாரு அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் நீங்களே நம்புங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரு கூட போய் கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, நீங்களும் நம்புங்க. அதாவது நீங்களே விரும்பி போய் கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, விரும்பி போய் சுய சிந்தனையோட போய் கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, நீங்களே நம்புங்க அவர் உங்களுக்கு நல்லாட்சி தான் கொடுப்பாருன்னு. தமிழக முதல்வரே, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. நடிகை நாடாள கூடாதா அப்படின்னு கேட்டீங்கல்ல,
நாடால வந்த நடிகன் நடிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். இது வரைக்கும் நடிச்சது போதும். இனியாவதும் நாடால முயற்சி பண்ணுங்க. சிலப்பதிகாரம் இனிதே முடிந்து விட்டது. நான் சொன்ன கதையில உங்க யார் மனதாவது புண்பட்டு இருந்ததுன்னா, புண்பட்டவங்க எப்பவும் போல சேனலை பிளாக் பண்ண பிளான் பண்ணுங்க. புண்படாதவங்க எப்பவும் போல எங்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ண போற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சிலப்பதிகாரம் கதை சொல்லிட்டேன். நாளையில இருந்து பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.